2018 series A. Okay, question number 67. Okay, demand of the question correct. With reference to solar power production in India, consider the following statements. Statement number 1. India is the third largest in the world in the manufacture of silicon wafers used in photovoltaic units. இது தெரிஞ்சிருந்தா தான் போட முடியும். இந்த குருட்டுத்தனமெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, பட் இது எப்படி நான் சொல்லுவேன்னா, இது 2018 வந்த ஒரு கொஸ்டின் இல்லையா, 2018 வந்த கொஸ்டின். இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2014 வந்திருக்கு. ஓகே, சாரி 2013 இதே கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ 2018 வெறும் 5 வருஷம். ஸோ அப்போ அது ஒரு 5 இயர் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இது வந்திருக்கு. இதே கொஸ்டின் வந்திருக்கு. அதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இது எக்ஸாக்டா கொடுக்கல, பட் அந்த கொஸ்டின் தெரிஞ்சிருந்தா இதுக்கு ஆன்சர் போடலாம். இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட்லாம் கிடையாது. ஏன்னா அந்த கொஸ்டின் 2003 என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்தியா அப்கோர்ஸ் இந்தியாவில் போட்டோவோல்டிக் கெப்பாசிட்டியே கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். அதை வச்சு தான் ஆன்சர் போட்டிருக்க முடியும். அப்போ அந்த கெப்பாசிட்டி கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்தாலே இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒன்று தப்புங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, கொஸ்டின் ஸ்டேட் நம்பர் 2. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு லாஜிக். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த சோலார் பவர் டேரிஃப்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை தி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சோலார் பவர்ங்கிறது என்னது? எலக்ட்ரிசிட்டி. ரைட். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இது எப்படி படிக்கணும்? எலக்ட்ரிசிட்டி டேரிஃப்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்படியா? இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டிலயோ இல்லை வேற எந்த ஊர்லயோ எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் நம்ம யாருக்கு பே பண்றோம்? ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸ்டேட் தான் அவங்களுக்கு நம்ம பே பண்ணுவோம். இதுல பிரைவேட்ஸும் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் கண்டிப்பா ஒரு பப்ளிக் செக்டர் கண்டிப்பா கிடையாது. ஸோ நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆன்சர் என்னது? நெய்தர் 1 nor 2.